பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். கர்வமின்றி கொடுத்து வாழ்வோம். ஓர் அணுவானது மற்றொரு அணுவோடு கலந்து அவை இரண்டும் சேர்ந்து ஓர் கருவாக வளர்ந்து வெளியில் உருவாகி வருகின்றது. அது புறக்காற்றை சுவாசித்த பின்பு அந்த காற்றானது உடலுக்குள் தசவாயுவாக 10 காற்றாக பரவி இந்த உடலை இயக்குகிறது. அதுவே உடலில் 10 மண்டலமாக பிரிந்து இயங்குகின்றது. அப்படி உடலில் இயங்குகின்ற உயிரினில் இந்த மூச்சுக்காற்று வெளியேறிவிட்டால் தசவாயுக்கள் அனைத்தும் பிரிந்து உயிரும் பிரிந்து மரணம் வருகின்றது. இத்தகைய மனித வாழ்வில் இங்கு யாராலும் யாரின் மரணத்தையும் மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை. இங்கு பலர் மரணமடைந்ததை பார்த்துக்கூட தன்னை திருத்திக் கொள்ளாமல் கர்வமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டே வாழ்கின்றார்கள். இங்கு எத்தனை விதமான ஆன்மீக நூல்கள் படித்தாலும் சரி, பற்பல மந்திரங்களை மனப்பாடமாக்கி வேண்டினாலும் சரி, தியானம் என்ற பெயரில் கண்ணை மூடி அமர்ந்திருந்தாலும் சரி, எண்ணற்ற பாடல் பெற்ற ஆலய தரிசனங்கள் செய்தாலும் சரி, ஆலயங்களை கட்டினாலும் சரி, புண்ணிய நதிகளில் நீராடினாலும் சரி, எத்தனைய சாதனைகள் செய்தாலும் சரி, மனித உயிர் ஆற்றல் விரயமாகும் போது மரணத்தை இங்கு யாரும் மாற்ற முடியாது. ஆக இங்கு நாம் செய்யும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் என எல்லாமும் நம்முடைய மனதிற்கு ஆறுதலாக இருக்கலாமே தவிர அதனால் ஒருபோதும் மரணத்தை மாற்றிவிட முடியாது. இப்படி மனித வாழ்க்கை இருக்க நான் நான் என்று கர்வத்துடன், பணம் பணம் என்று பேராசையுடன் ஆடம்பர வாழ்வை வாழ நினைக்கும் மனிதர்கள் மிகப்பெரிய ஏமாளிகள் ஆவர். இங்கு நாளை எப்படி இருக்கப் போகின்றோம் என்பதல்ல வாழ்க்கை. இங்குள்ள எதையும் உணராமல் வாழ்ந்து எல்லோரிடமும் உயர்வு தாழ்வு பார்த்து கொண்டு பெரிய சொத்துக்கள், ஆடம்பர பங்களாக்கள், வசதி எல்லாம் பெற்று எல்லாவற்றையும் இங்கே விட்டுவிட்டு போகின்ற வாழ்க்கை என்பது இன்பமான வாழ்க்கை அல்ல. தன்னை உணராமல் அழியும் பொருளுக்காக அலைந்து நொந்து கொண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை. இங்கு நாம் எந்த செயல்கள் செய்தாலும் அது சில காலம் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் என்ற புரிதல்கள் இருக்க வேண்டும். நாம் மறைந்தாலும் பிறர் நலனுக்காக நாம் செய்த செயல்கள் இந்த மண்ணில் நிலைக்க வேண்டும் என்று வாழ வேண்டும். அதற்கு வாழும் வரையில் மகிழ்வுடன் கொடுத்து வாழ வேண்டும். எத்தனை வயது முதிர்ந்தாலும் எதையுமே இங்கு குழந்தைத்தன்மையை இழக்காமல் அணுகினால் எல்லாம் புதுமையாகவும் இனிமையாகவும் இருக்கும். அதுவே நல்ல படைப்பாக காலத்தாலும் பேசப்படும். போதுமென்ற மனத்துடன் நம்முடைய வாழ்வில் இயன்றதை கொடுத்து பிறருக்கு பயனுள்ள வாழ்வை வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். யாரையும் கெடுத்து வாழ்ந்துவிடக்கூடாது. அவரவர் செய்யும் வினை அவரவருக்கு வரப்போகின்றது. நாம் ஏன் பிறரின் விஷயத்தில் நுழைந்து குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்ற அறிவு இருக்க வேண்டும். எங்கும் கடன்படாமல் எளிமையாக வாழ்வை விட்டு கொடுத்து வாழ வேண்டும். கடன்பட்டு கலங்கி நிற்கக்கூடாது. எந்த ஒன்றையும் நாம் இழுத்து பிடித்து கட்டுப்படுத்தக்கூடாது. போனால் போகட்டும் என்று இங்கு எது நடந்தாலும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். மனித மாண்புகளை இழந்த சமூகத்தையே காண முடிகிறது. தான் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்ப்பதில்லை.
இன்று மனிதர்கள் பலரும் பணம், பொருள், சொத்துக்களுக்கு மதிப்பளித்து அகங்காரம் உடையவர்களாக மாறி இருக்கின்றார்கள். மாய உலகில் போலி கௌரவ வாழ்வை வாழும் சுற்றத்திடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்துவிடும் சமூகம் இது. சிலர் சொத்து சேர்த்துவிட்டால் அதனை தனக்கு மட்டும் வைத்துக்கொண்டு ஆடம்பரமாக செலவு செய்து பிறரை குப்பையை விட கேவலமாக பார்க்கிறார்கள். சிலர் யாருக்கும் உதவாமல் கோவில்களுக்கு மட்டும் செலவு செய்து அது புண்ணியம் என்று கருதுகிறார்கள். இன்னும் சிலர் உழைப்பில் பெற்றதில் தன் தேவைக்கான சேமிப்பை எடுத்து வைத்துக்கொண்டு மிஞ்சியதில் சிறிது தானம் செய்து அதை புண்ணியம் என்று கருதுகிறார்கள். குறிப்பாக சிலர் மட்டுமே தன்னை இழந்தும் தர்மம் செய்பவர்களாக இருப்பார்கள். கல்வி கற்க இயலாதவருக்கு கொடுத்து உதவி செய்வார்கள். உணவின்றி இருப்போருக்கு உணவு வழங்குவார்கள். மருத்துவ உதவி செய்வார்கள். தன்னிடம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, யார் பிரிந்தாலும் சரி, எந்த எதிர்பார்ப்புமின்றி தன் இருப்பில் நிலைத்து உதவிக்கொண்டே இருப்பார்கள். சமூகம் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் தான் மேற்கொண்ட நற்பணிகளை இடைவிடாமல் செய்பவர்களாக இருப்பார்கள். அத்தகு மனிதர்கள் எந்த ஆலயத்திற்கும் செல்ல வேண்டியதில்லை. அத்தகு மனிதர்கள் மனித நிலையை கடந்து நடமாடும் கோவிலாகவே, அருளாளர்களாகவே இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஏன் சிலர் இப்படி இருக்கிறார்கள், ஏன் சிலர் அப்படி இருக்கிறார்கள் என்று நாம் குழப்பமடைய வேண்டியதில்லை. அது பேரண்ட படைப்பின் ரகசியமாகும். இங்கு கொடுக்க வைப்பதும் வாங்க வைப்பதும் இந்த பேரண்டம்தான். வினைக்கொப்ப இந்த பேரண்டமானது அவரவருக்கு வேண்டிய குணத்தை கொடுத்து பயணப்பட வைக்கிறது. யாரை கொடுக்க வைத்து மனித நிலையை கடக்க வைத்து அருள்வாழ்வில் நிலைக்க வைக்க வேண்டுமோ அவர்களுக்கு அதை நிறைவேற்றி வைக்கிறது. சிலரை பொருள் வாழ்வு வாழ வைத்து அவர்களின் மனித நிலையை இழக்க வைத்தும் விடுகிறது. இறையான இந்த பேரண்டத்தின் பூரண அருளை நாம் பெற வேண்டுமெனில் ஆணவ அகங்காரமின்றி, கர்வமுமின்றி, எந்த எதிர்பார்ப்புகளுமின்றி, பிறர் விடயத்தில் மூக்கை நுழைக்காமல் இயற்கையைப் போலவே கொடுத்து வாழும் வாழ்வை வாழ்ந்தால் போதும். இந்த பேரண்டமே நம்மை ஆறத் தழுவிக்கொள்ளும். எனவே இங்கு புறம் பேசுபவர்களை மறந்துவிட வேண்டும். நாம் எதை செய்தாலும் ஆன்ம கணக்கறிந்து செய்ய வேண்டும். தன்னை உணராத பேதையில்தான் தரம் கெட்டதையெல்லாம் பெருமை பேசும் என்று கடந்துவிட வேண்டும். இங்கு பிறர் வாழ்வும் வினையும் வேறென்று அறியாத மூடர்கள் நல்லோரின் மனதை நடுங்க வைத்து வினையை பெற வந்தவர்கள் என்று பொறுமையுடன் நகர்ந்துவிட வேண்டும். இந்த மண்ணில் நாம் யாராக இருந்தாலும், நமக்கானது எதுவாக இருந்தாலும், யார் தடுக்க நினைத்தாலும் நம்மை சேர வேண்டியது என்றாவது ஒரு நாள் நம்மை வந்து சேர்ந்துவிடும். நாம் செய்வது பாவமா புண்ணியமா என்பதை நாம் தான் முடிவு செய்து கொண்டு பயணிக்க வேண்டும். நம்முடைய காயங்களுக்காக புறத்தில் மருந்து தேடினால் அது இங்கு கிடைக்காது. நமக்குள் ஏற்படும் பேரறிவின் பெருக்கமே நமக்கான மருந்தாக இருக்க முடியும். இங்கு நாம் யாரிடமும் நேருக்கு நேராக சிலவற்றை சுட்டிக்காட்டி நியாயம் தேடிக்கொண்டிருந்தால் நம்முடைய நிம்மதியைத்தான் நாம் இழக்க வேண்டி வரும். அவரவர் பாதையில் அவரவர் பயணித்து அனுபவம் பெறட்டும் என்று விட்டுவிடுவதுதான் சிறந்த வாழ்வாகும். வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்ற ஒன்றுதான் மிகவும் முக்கியம். தன்னை அறிந்து இந்த பிறவியை நீக்குவதற்காக போராடினால்தான் நம்முடைய வாழ்க்கை இனிமையாகும்.
வேண்டாத செயலுக்கு செவிமடுத்து நாண்டு மடிந்துவிடக்கூடாது. ஆக இங்கு நாம் நம்மைத்தான் முதலில் தேடி அறிய வேண்டும். நம்மை யாரென்று உணர்ந்து தெளிவுடன் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எந்த குழப்பமும் நமக்கு இருக்காது. மேலும் நம்மை போன்றுதான் பிற உயிர்களும் என்று மதித்து வாழ வேண்டும். பற்பல நூல்கள் படித்து நாம் கல்வி அறிவு பெற்றிருந்தாலும் பொதுநலம் கொண்டு பிறருக்கு நாம் கொடுத்து வாழும்போதுதான் நாம் பெற்ற செல்வம் மதிப்பு பெறுகின்றது. நம்முடைய பங்களிப்பினால் பிறர் உயர்வடையும் போது அடைகின்ற இன்பம்தான் ஆனந்தமாகிறது. கொடுத்து வாழும்போது செயல்கள் யாவும் தெய்வச் செயலாக மாறி நம்மை தெய்வத்தானாக மாற்றிவிடுகிறது. நம்முடைய காயத்தை மறைத்து கொண்டு பிறரை புன்னகை புரிய வைத்து நாமும் புன்னகையுடன் இந்த வாழ்வில் கொடுத்து வாழ்வதுதான் பேரண்டம் போற்றும் வாழ்வாகும். பிறரிடம் ஏந்தாமல் கடன் வாங்காமல் இருப்பதை கொண்டு மகிழ்வுடன் வாழ்வோம். பிறரை கெடுத்து வாழாமல் இயன்றவரை கொடுத்து வாழ்வோம். இயற்கையான வாழ்வை வாழ்வோம், வெல்வோம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். நான் 17 சித்தர்களை தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்துருக்கேன். இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000 இந்த புத்தகம் இது 3 பாகமாக அஸ்வினியிலிருந்து ஆயிலி வரைக்கும் ஒரு புக்கு முதல் பாகம், 2வது பாகம் வந்து மகத்திலிருந்து கேட்ட வரைக்கும் ஒரு பாகம் 2வது பாகம், 3ஆம் பாகம் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும். மிக அருமையான புத்தகத்தை முதல்ல நான் வாசிச்சு முடிச்சிருவேன், சந்தேகம் இல்லை. அருளாளர்கள் 1000 பாகம் 1 2 3. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.